ஆதியாகமம் 21:17 இப்படியாக சொல்கிறது, தேவன் பிள்ளையின் சத்தத்தை கேட்டார். இந்த பிள்ளை ஆகாரின் பிள்ளையை பற்றி இந்த இடத்திலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஆகாரின் அழுகையை தேவதூதன் கேட்டார், ஆகாரின் பிள்ளையின் சத்தத்தை கேட்டார் என்று வேதத்திலே நாங்கள் பார்க்கிறோம். தேவன் எங்களை காணும் தெய்வமாயிருப்பவர், எங்கள் சத்தத்தை கேட்கும் தெய்வமாயிருப்பவர் என்பதிலே எந்த ஐயமும் எங்களுக்கு வேண்டாம். நீங்கள் ஆகாரை எடுத்துக்கொண்டீர்களானால், ஆகார் அடிமைத்தனத்தின் பெண்ணாக இருந்தால் ஆபிரகாமுக்கும் சாராளுக்கும் ஒரு விசை நினைத்து பாருங்கள் ஆகாரின் நிலைமையை. ஆகார் ஒரு ரிஜெக்ஷனின் பாத்திரம், தள்ளப்பட்ட பாத்திரம். அதாவது சாராளுக்கு ஈசாக்கு பிறந்ததன் பின்பாக ஆகார் அந்த இடத்தில் ஒரு வேண்டாத பாத்திரமாய்த்தான் இருந்திருப்பாள். ஆபிரகாமால் அவள் ரிஜெக்ட் பண்ணப்பட்டிருந்திருப்பாள். அவள் சாராளால் இழிவாக நடத்தப்பட்டிருந்திருப்பாள். எத்தனை வேதனையா இருந்திருக்கும், எவ்வளவு கஷ்டமாய் இருந்திருக்கும். அந்த ஜனங்கள், அவர்களை சுற்றி இருந்த ஜனங்கள் அவளை ரிஜெக்ட் பண்ணி இருப்பார்கள். எவ்வளவு கண்ணீருக்குள்ளால் சென்றிருப்பாள். ரைட்? ஒரு விசை நினைத்து பாருங்கள். ஆனாலும் அவளின் அழுகை சத்தத்தை கர்த்தர் கேட்டார். அவளின் கண்ணீரை கர்த்தர் கேட்டார். அதே போல்தான் சகோதரி, இன்றைய நாள்ல நீங்கள் என்ன பாடுகள் பாதைகள், எத்தனை ரிஜெக்ஷனாக இருக்கலாம். உங்கள் வீட்டிலே உங்களை ரிஜெக்ட் பண்ணி இருக்கலாம். உங்கள் வேலையிடத்திலே நீ தகுதியற்றவள் என்று உங்களை ரிஜெக்ட் பண்ணி இருக்கலாம். நீங்கள் ஊழியங்கள் செய்ய நீங்கள் தகுதி இல்லாதவர்கள் என்று உங்களை தள்ளி இருக்கலாம். அல்லது இந்த உலகம் நீ எதுக்குமே தகுதி இல்லை என்று உங்களை தள்ளி வைத்திருக்கலாம். உங்களை கேலி பண்ணலாம், உங்களை நகைக்கலாம் பார்த்து. ஆனால் கர்த்தர் உங்களை காண்கின்ற தெய்வமாயிருக்கிறார். உங்கள் கண்ணீரை துடைக்கின்ற தெய்வமாயிருக்கிறார். எப்படி ஆகாரின் கண்ணீரை கர்த்தர் கண்டாரோ, எப்படி பிள்ளையின் அழு சத்தத்தை கர்த்தர் கேட்டாரோ, இன்றைக்கு நீங்கள் போகிற எல்லா பாடுகளையும் கர்த்தர் காண்பவராய் கேட்பவராய் இருக்கிறார். தளர்ந்து போகாதீர்கள். தேவன் ஒருவரையே நினைத்து பாருங்கள். தேவனின் சாம்ராஜ்யத்திலே ரிஜெக்ஷனுக்கு இடமே இல்லை. தாவீது ரிஜெக்ட் பண்ணப்பட்டவன், ஆனால் கர்த்தர் அவனை உயர்த்தினார். இன்று உன்னை யார் ரிஜெக்ட் பண்ணுகிறார்களோ அவர்கள் மத்தியிலே உன்னை உயர்த்த என் கர்த்தர் போதுமானவராயிருக்கிறார். முழு நம்பிக்கையோடு தேவனை நோக்கியோடு கர்த்தர் உன்னை வழிநடத்துவார். ஆமென். God bless you.